கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே சிறப்பாக இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். குறிப்பாக இன்றைய தினத்திலே நம்முடைய கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்தின் 111வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை நாம் இல்லங்களிலே அமர்ந்து குடும்பமாக நாம் ஆசிரிக்கும்படியாக கடந்து வந்திருக்கின்றோம். ஆண்டவர் இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. விசேஷமாக இந்த வேளையிலே ஆண்டவர் நம்முடைய பட்டணத்திலே நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் கொடுத்திருக்கின்ற மாபெரும் இந்த தேவாலயத்திற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து தேவனை ஆராதித்து தேவன் தருகின்ற ஆசீர்வாதங்களை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஜெபம் பண்ண கடவோம். தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கின்றாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கின்றாரே. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஜனங்களே, எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. பரிசுத்தமில்லை எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவர் கிருபையாக எங்களுக்கு தந்த மகிழ்ச்சியான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் தலைமுறை தலைமுறையாக மக்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக, உமோடு கூட ஐக்கியப்படும்படியாக, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் பிரத்யேகப்படுத்தி தந்திருக்கின்ற தேவாலயங்களுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய கல்லடைக்குறிச்சி பட்டணத்திலும் ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த மகிமையான ஆலயத்திற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சாமி, இந்த நாளிலே எங்களுடைய ஆலயத்தின் 111வது பிரதிஷ்டை பண்டிகையை நாங்கள் அனுசரிக்கும்படியாக, நினைவு கூறும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின அளவற்ற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 110 ஆண்டுகளாக ஆண்டவர் இந்த திருச்சபையை நேர்த்தியாய் சிறப்பாய் நீ நடத்தி வந்தீர். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சாமி, எப்பொழுதும் இந்த பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனை வேளையிலே தேவ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்தள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ பிள்ளைகள் இல்லங்களிலே கூடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பொழுது இந்த ஆலயத்திலிருந்து புறப்படுகின்ற தேவ ஆசீர்வாதங்கள், தேவ நன்மைகள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்தள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலும் ஆரம்பம் முதல் நிறைய மட்டும் தூய ஆவியானவர் உம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் நிறைத்து நீர் வழிநடத்துவீராக. ஆராதனின் ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஒவ்வொரு தனிநபரும் சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை தாரும். தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 210வது பாடலை பாடுவோம். கீதங்கள் 210வது பாடல். சபையின் அஸ்திபாரம் நல் மீட்பர் கிறிஸ்துவே.
புறத்தியார் வீரோதம் பயத்தை உறுத்தோ உள்ளானவரி துரோகம் இலேசப்படுத்தோ பக்தர் ஓயாத சத்தம் எமட்டும் என்பதா காவில் நிலைத்த துக்கம் காலையில் களிப்பா என்றாலும் கர்த்தாவோடு சபைக்கு ஐக்கியமோ இளைப்பாறு போரோடு இன்ப இணக்கமோ பாக்கியதுயோரோடு கர்த்தாவே நாங்களோ விண்லோகத்தில் ஓமோடு தங்க கடாட்சியம் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கின்றார். கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கு விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்தியிருப்பார்கள். வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்துள்ளது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு கூட அறிக்கை செய்வோம். ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை நாம் நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த வேளையிலே நம்முடைய சரீரம் தேவன் விரும்பி வாசம் பண்ணுகின்ற ஒரு ஆலயம் என்பதை நாம் நினைவிலே கொண்டு வருவோம். ஒருவேளை அநேக நேரங்களிலே நம்முடைய சரீரம் தேவன் தங்குகின்ற ஆலயம் என்பதை மறந்து நம்முடைய சரீரத்தின் அவயவங்களினால் எத்தனையோ தவறுகளை நாம் செய்திருக்கின்றோம். இயேசுவே, அந்த தவறுகளை எல்லாம் எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகை நாளிலே ஆண்டவர் நம்மை பிரதிஷ்டை பண்ணும்படியாக, நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, அவருக்காக நம்மை பிரத்யேகப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுப்போம். ஆலயத்திலே ஆராதனைகள் நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த ஆராதனையை நாம் அசட்டை பண்ணினோம். ஆராதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நமக்கு அடுத்த காரியங்களுக்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்தோம். இன்றோ புலம்புகின்றோம், ஆலயம் அடைபட்டு கிடக்கிறதே என்று சொல்லி. இயேசுவே, இதுவெல்லாம் எங்களுடைய தவறு சாமி, அதனை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அறியாமையினாலே எத்தனையோ தவறுகளை இந்த ஆலயத்திற்கு விரோதமாக நாங்கள் செய்துவிட்டோம், ஆலயத்திலே செய்துவிட்டோம். ஒரு விஷயம் எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். எருசலேம் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு சென்ற தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பிரதிஷ்டை பண்டிகை நாளிலே
உங்கள் ஒவ்வொருடைய இல்லங்களிலும் அவர் கடந்து வந்திருக்கின்றார். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நாம ஜெபிப்போம். நம்முடைய தவறுகள் எல்லாவற்றையும் உணர்ந்தவர்களாக பாவ அறிக்கை ஜெபத்தை கருத்தை உணர்ந்து நாம் யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச்சத வாக்கு தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகளை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான கால அவகாசத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. பரமண்டலங்களில் இருக்கின்ற ராஜ்யம் வருவதாக. சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. இன்று அப்பத்தை கின்றதாரும் எங்களை குரதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கின்றது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னுடைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோம். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நாம் தொடர்ந்து நின்ற வண்ணமாக ஆண்டவரை துதிக்க இருக்கின்றோம். ஆண்டவர் நம்முடைய திருச்சபையின் மூலமாக நம்முடைய பட்டணங்களிலே திருச்சபையின் குடும்பங்களிலே பாராட்டி வருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஆண்டவரை துதிக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு துதிக்கும் மறுமொழியாக உம்மை துதிக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே என்று பாடகர் குழுவோடு இணைந்து நீங்களும் பாடி கர்த்தரை துதிக்குமாறு உங்களை அன்போடு கூட கேட்கின்றோம். மகா வல்லமையும் மகிமையும் கொண்ட திரியேக தேவன் தம்மை இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தினதற்காக கர்த்தரை துதிப்போமாக. அந்த கிறிஸ்துவானவர் தமது ஊழியர்களிடம் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்குரைத்து சதா காலங்களிலும் சீடர்களுடன் இருந்து அவர்களை வழிநடத்தி உலகமெங்கும் சுவிசேஷத்தை பிரகாசிக்க செய்தமைக்காக கர்த்தரை துதிப்போமாக. உம்மை துதிக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே. நம்முடைய இந்திய தேசத்திலும் குறிப்பாக நம்முடைய திருநெல்வேலி பகுதியிலும் சிறப்பாக நாம் வசிக்கின்ற
இந்த கல்லடைக்குறிச்சி பட்டணத்திலும் நற்செய்தியை கொண்டு வந்த ஊழியர்களுக்காக கர்த்தரை துதிப்போமாக. நம்முடைய ஊரிலே சுவிசேஷம் கடந்து செல்லவும், தேவனை நன்றியுள்ள இருதயத்துடன் ஆராதிக்கவும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்த இந்த மகிமையான ஆலயத்திற்காக கர்த்தரை துதிப்போமாக. உம்மை துதிக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே. நம்முடைய கிராமத்திலும் இந்த ஆலயம் கட்டப்படுவதற்காக தங்கள் உடைமைகளாலும் உழைப்பாலும் பொருளாதாரத்தாலும் உதவி செய்த யாவரையும் நினைத்து ஆண்டவரை துதிப்போம். இந்த ஆலயத்தில் இதுவரையிலும் ஊழியம் செய்த குருவானவர்கள், சபை ஊழியர்கள், ஆலய பணிவிடையாளர்கள், இன்னும் இப்பொழுது பணி செய்து கொண்டிருக்கின்ற ஊழியர்கள் அனைவருக்காகவும், இந்த ஆலயத்தில் பரிசுத்த ஞானஸ்நானம் பெற்றவர்கள், பரிசுத்த நற்கருணை பெற்றவர்கள், இந்த ஆலயத்திலே திருமணத்திலே இணைக்கப்பட்டவர்கள் அனைவருக்காகவும், இந்த ஆலயத்திலிருந்து திருச்சபையாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் கர்த்தரை துதிப்போமாக. உம்மை துதிக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே. நம்முடைய திருச்சபையிலும் கர்த்தர் தந்திருக்கின்ற எல்லா ஊழியங்களுக்காகவும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். குறிப்பாக சிறு பிள்ளைகள் மத்தியில் நடைபெறுகின்ற ஞாயிறு பாடசாலை ஊழியங்களுக்காக, வாலிப ஆண்கள் மற்றும் வாலிப பெண்கள் மத்தியில் நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக, பெண்கள் ஐக்கிய சங்க ஊழியங்களுக்காக, ஆண்கள் மத்தியில் நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக, இன்னும் நம்முடைய திருச்சபையின் எல்லா விதமான அபிவிருத்தி பணிகளுக்காக நாம் கர்த்தரை துதிப்போமாக. எத்தனை தீர்க்கரணிக அப்போஸ்தலர், எத்தனை தீர்க்கரணிக அப்போஸ்தலர், எத்தனை போதகர்கள் இரத்த சாட்சிகள், எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்து இத்தனையாய் கிருபை வைத்த நாம் கர்த்தனை பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே பரனை கொண்டாடி துதி தினமே. அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய துதிகள் பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை வேளையிலே ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைபடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் நின்ற வண்ணமாய் முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 84வது சங்கீதம். சங்கீதம் 84வது சங்கீதத்தை நாம் யாவரும் முறையாக வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் கவனமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டலில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மலையும் குளத்தையும் நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவி கொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் ஒரே நாள் அல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருக்கிறதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசஸ்தலத்தில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு
நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தயவு செய்து உட்காருங்கள். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி ராஜாக்களின் முதலாவது புஸ்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனம் முதல் 40வது வசனம் முடிய. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 22வது வசனம் முதல். சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபை யாரெல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவனில்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதும் என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியன் என்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக என்பது வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி. வாசித்து முடித்தாயிற்று. அன்பானவர்களே, நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனை மகிமைப்படுத்தும் வண்ணமாக 3 வாலிபர் கீதம், இல்லை என்றால் பண்டிகை கீதம் என்று அழைக்கப்படுகின்ற கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே என்கின்ற கீதத்தை நாம் பாடுவோம். கீதங்கள் 371. யாவரும் எழுந்து நின்று பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சகல சிருஷ்டிகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலையில் பனியே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். தேவனுடைய
ஊற்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோங்கள். அக்னியே ஓஷ்ணமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோங்கள். மாரிகாலமே கோடை காலமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோங்கள். இரவே பகலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோங்கள். ஒளியே ஏரோலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோங்கள். மின்னல்களே மேகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோங்கள். மலைகளே கோன்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோங்கள். பூமியில் முளைத்த உண்மையில்லா தாவரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோங்கள். ஆகாயத்து சகல பறவைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோங்கள். காட்டு மிருகங்களின் ஆட்டு மிருகங்களே கர்த்தரை போற்றி என்றென்றைக்கும் அவரை துதியோங்கள். மனு மக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோங்கள். நீதிமானின் ஆவிகளே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோங்கள். பரிசுத்தமும் தாழ்மை இருதயமுடைய மனிதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம்
தொடர்ந்து நின்ற வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய இதனுடைய உலக பரிசுகளை வீற்றிருக்கிறார். இடத்திலிருந்து உயிலுரையும் மருத்துவரையும் நினைத்திருக்க வரவார். விசுத்தாவையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் கிறிஸ்துவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, சிறப்பாக இந்த பண்டிகை நாளிலே இப்பொழுது நம்முடைய திருச்சபையின் பாடகர் குழுவினர் ஒரு சிறப்பு பாடல் ஒன்றை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். அந்த பாடலை கேட்டு நாமும் தேவனை நம்முடைய இல்லங்களிலே அமர்ந்து மகிமைப்படுத்துவோம். Never
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய திருச்சபையின் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே சிறப்பாக நம்முடைய கல்லடைக்குறிச்சி ஆலயத்தினுடைய 111வது பிரதிஷ்டை பண்டிகை நாளிலே ஊழியர்களாக நாங்கள் அனைவரும் நம்முடைய ஆலயத்திலிருந்து திருச்சபையின் குடும்பத்தினர் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். நம்முடைய ஆலய பிரதிஷ்டை பண்டிகை நாளை இந்த நாளிலே நினைவு கூறவும், நாம் இல்லங்களிலே குடும்பமாக அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கவும், கர்த்தர் நமக்கு தந்த இந்த மகிமையான ஆலயத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கவும், கர்த்தர் நமக்கு கொடுத்த மேலான பாக்கியத்திற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் செலுத்துகிறோம். தொடர்ந்து இறைமக்களாகிய நீங்களும் நம்முடைய திருச்சபைக்காய், திருச்சபையின் எல்லா விதமான ஊழியங்களுக்காக, அபிவிருத்தி பணிகளுக்காக, ஆலயத்தினுடைய அபிவிருத்தி பணிகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயம் 1910வது ஆண்டிலே அது பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. இந்த ஆண்டிலே 111வது ஆண்டுக்குள்ளாக நாம் பிரவேசிக்கின்றோம். 1910வது ஆண்டு திருச்சபையின் வரலாற்றிலே சிறப்பான ஒரு ஆண்டு. அந்த ஆண்டிலே தான் உலக அருட்பணியாளர்களின் மாமன்றம் எடின்பரோ என்கின்ற பட்டணத்திலே, லண்டன் மாநகரத்திலே கூடினது. அந்த இடத்திலே தான் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆங்கிலிக்கன் பிஷப் பேராயர் அசிரியா அவர்கள் கலந்து கொண்டு இந்த திருச்சபையினுடைய அமைப்புக்காக ஏராளமான காரியங்களை அவர்கள் எடுத்துரைத்தார்கள். ஒருவேளை அந்த ஆண்டிலே நம்முடைய ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது என்பதை நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றது. இத்தனை ஆண்டுகளாக ஆண்டவர் கிருபையாக நம்மையும் நம்முடைய திருச்சபையின் ஊழியங்களையும் குடும்பங்களையும் தலைமுறையாக 100 ஆண்டுகளுக்கு மேலாக கர்த்தர் நடத்தி வந்திருக்கின்றார். நம் ஆண்டவருக்கு கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார். ஹல்லேலூயா. இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார் என்கின்ற விசுவாசத்தோடு நாம் நிலைத்திருப்போம். ஆண்டவர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வாராக. அன்பானவர்களே, சிறப்பாக இந்த பண்டிகை ஆராதனையிலே நம்மத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக அகஸ்திரிப்பட்டி சேகர தலைவர் அருள் திரு ஸ்டாலின் பிரின்ஸ் ஐயா அவர்களை நாம் கேட்டுக்கொண்ட பொழுது மகிழ்ச்சியோடு இந்த பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனையிலே இறை செய்தியை வழங்குவதற்கு அவர்கள் முன் வந்திருக்கின்றார்கள். நம்முடைய கல்லடைக்குறிச்சி திருச்சபையின் சார்பாக இந்த ஆராதனை வேலையை கண்டு ஆண்டவரை ஆராதிக்கின்ற இறைமக்கள் ஒவ்வொருவரின் சார்பாக அன்பான ஐயாவை நாம் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். அவர்கள் இந்த ஆராதனையிலே ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஒருவேளை இந்த ஆண்டிலும் நம்முடைய ஆலயத்தினுடைய பிரதிஷ்டை பண்டிகை மற்றும் அசன பண்டிகையை ஒருவேளை ஆலயத்திலே ஒன்று கூடி நாம் மகிழ்வோடு ஆசிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒருவேளை தேசத்தினுடைய நிலைமை நாம் அறிந்திருக்கின்றோம். ஒரு இக்கட்டான காலகட்டங்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை கிருபையாக தாங்கி வருகின்றார். தொடர்ந்து நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். திருச்சபையினுடைய பங்களிப்பு இந்த நோய் தொற்று பரவி வருகின்ற காலகட்டங்களிலே எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்தித்து தொடர்ந்து நாம் செயல்படுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த வேளையிலே அருமையான ஐயா அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருவார்கள். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண கடவோம்.
என் கண்மலையும் என் மேய்ப்பெருமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். யாவர் உட்கார்வோம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இறைமந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 111வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற கல்லிடைக்குறிச்சி திருச்செவி பிள்ளைகள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் மறவாமல் 110 ஆண்டுகளை கடந்து வரவும் 111வது ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற நல்ல ஜீவன் சுகம் பலன் தந்த ஆண்டவரை ஆலயத்திலிருந்து நாம் நினைவு கூறும்படியான ஒரு நல்ல கிருபையை தந்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு தேசமே அடைபடுகின்றது, மாநிலங்கள் அடைபடுகின்றது. நாம் உள்ளமோ நம்மை நடத்தி வந்த ஆண்டவரை மறவாமல் நினைக்கிற ஒரு நல்ல கிருபையை தந்திருக்கிறார். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை கடந்த ஆண்டிலும் இந்த ஆண்டிலும் ஆன்லைன் மூலமாக நாம் கொண்டாடி வருகின்றோம். ஆனாலும் கடவுள் நம் ஆலயத்தில் பிரசன்னமாயிருக்கிறார். அவர் நம்மை நினைவு கூறுகின்றார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அகஸ்தியர்பட்டி யோவான் ஆலயத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். வேதத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தர் சீயோன் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வாழ்த்துகின்றேன். இப்படி ஒரு 100 நூற்றாண்டுகளை கடந்த திருச்சபையில் ஆலய பிரதிஷ்டை பண்டிகையில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு வாய்ப்பளித்த உங்களுடைய சேகர தலைவர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, சுமார் ஒரு 16 அல்லது 17 ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்களுடைய ஆலயத்தில் நான் பிரசங்கம் பண்ணின ஒரு ஞாபகம் இருக்கின்றது. மீண்டும் இப்படி ஒரு 100 ஆண்டுகளை கடந்த நாட்களிலே ஆலய பிரதிஷ்டை பண்டிகையில் இப்படி ஒரு வாய்ப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தர் மகிமையான காரியங்களை நமக்கு செய்வாராக. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாம் அறிந்திருக்கிறபடி இந்திய தேசம் பலவிதமான இன்னல்களை சந்தித்து வருகிற ஒரு நாட்களாய் காணப்படுகின்றது. எங்கு பார்த்தாலும் எந்த செய்தியை கேட்டாலும் யார் பேசினாலும் மரணத்தை குறித்து தான் இன்றைக்கு பேச வேண்டிய ஒரு காலகட்டத்திற்குள் நாம் பயணித்து வருகின்றோம். தொலைக்காட்சியை நாம் திருப்பினாலும், செல்போனில் பேசினாலும், நேரடியாக பேசினாலும் மரணத்தின் சத்தத்தை இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இப்படி ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே 23ஆம் சங்கீதத்தை குறித்து நாம் சற்று தியானம் செய்ய இருக்கின்றோம். பொதுவாகவே ஆலய பிரதிஷ்டை பண்டிகை என்று சொல்லுகின்ற பொழுது கர்த்தருடைய ஆலயம், ஆண்டவர் தங்கியிருக்கிற வாசஸ்தலம், அது நமக்கு எப்படி நன்மையாக இருக்குது என்று சொல்லி பல செய்திகளை கேட்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஒரு வாழ்வு தரும் ஒரு செய்தி, இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தியாக 23ஆம் சங்கீதமானது இந்த பிரதிஷ்டை பண்டிகைகளை நாம் தியானம் செய்ய இருக்கின்றோம். ஒருவேளை 23ஆம் சங்கீதம் என்பது சிறு குழந்தைகள் முதற்கொண்டே தெரிந்த ஒரு சங்கீதம். 23ஆம் சங்கீதம் சின்ன பிள்ளைங்கள்லாம் படிக்கிற ஒரு சங்கீதம். அதை பெரிதாக யோசிப்பதில்லை, சிந்திப்பதில்லை. ஆனால் இந்த 23ஆம் சங்கீதத்தை நாம் தியானம் செய்வோம் என்று சொன்னால் இதிலே மனிதன் வாழ்கின்ற வார்த்தை இருக்கின்றது. 23ஆம் சங்கீதத்தை நாம் தியானம் செய்கின்ற பொழுது, அதை வாசிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில்
கடவுள் புது பலனையும் புது ஜீவனையும் புது நம்பிக்கையும் கொடுக்கிற ஒரு சங்கீதம். உலகத்தில் அநேக பரிசுத்தவான்கள் இந்த சங்கீதத்தை வாசித்து வாழ்ந்திருக்கிறார்கள். அதில் ஒரு சங்கீதத்தை ஒரு வசனம் சொல்லுகின்றது. 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, நான் மரண ஈரலின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். சங்கீதக்காரன் எழுதுகின்ற பொழுது, நான் மரண ஈரலின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை எழுதுகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அவசியமான ஒரு வார்த்தை, இந்த வாழ்க்கையில் ஒரு தேவையான ஒரு வார்த்தை, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் மரண ஈரலின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஏனென்றால் இன்றைக்கு மனித வாழ்க்கையானது மரணம் என்றதான செய்தியோடு முடிந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்வாய் காணப்படுகின்றது. தினந்தோறும் பார்த்தால் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிற கொரோனா வைரஸால் மரித்து கொண்டிருக்கிறார்கள். செய்தியை பார்க்கின்ற பொழுது பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் பயம் ஏற்படுகின்றது. ஒருவேளை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பார்களானால் செய்திகளை கேட்கின்ற பொழுது அவர்களுக்குள்ளாகவே ஒரு மரணத்தின் திகில். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். 111வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடுகிற உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஆலயத்திலிருந்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் மரண ஈரலின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இன்றைக்கு நம்மோடு உறவினத்தில் பேசுகின்றோம், நண்பர்களிடத்தில் பேசுகின்றோம், குடும்பத்தோடு பேசுகின்றோம். என்ன சொல்லுகிறார்கள்? எனக்கு என்னுடைய நண்பர் 2 நாளுக்கு முன்பதாக தான் என்னோடு பேசிக்கொண்டிருந்தார், இன்றைக்கு அவர் மரித்து விட்டார் என்ற செய்தியை கேள்விப்படுகிறேன். ஒரு நிச்சயமற்ற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எதை பேசிக்கொண்டிருந்தாலும் இப்படி ஒரு அனுபவத்தான் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இப்படி ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் தருகிற வார்த்தை தான், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த 23ஆம் சங்கீதம் ஒரு மனித வாழ்க்கையில் எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் நடத்தினார் என்பதை இந்த 23ஆம் சங்கீதமானது தெளிவுபடுத்துகின்றது. ஏனென்றால் 23ஆம் சங்கீதம் இஸ்ரவேல் நாட்டின் அமைப்பின்படி உருவாக்கப்பட்ட ஒரு சங்கீதம். இஸ்ரவேல் நாடு ஒரு செழிப்பு நிறைந்த நாடு, வளமை நிறைந்த நாடு, பசுமையான ஒரு நாடு, ஆண்டு முழுவதும் பொங்கி பூரிக்கும் யோர்தான் நிறைந்த ஒரு நாடு. எர்மோன் மலை, லீபனோன் மலை ஆண்டுகள் தோறும் வெண்பனி மூலமாக நல்ல தண்ணீர் ஊற்றுகளை கொண்டு வருகிற மலைகள். எங்கு பார்த்தாலும் சாரோனின் சமவெளி, ரோஜா பூக்கள் அது பூத்து குலுங்கும் ஒரு தேசம். பெத்பகே என்று சொன்னால் அத்திமரங்கள் நிறைந்த ஒரு தேசம். பெத்தானியா என்று சொன்னால் திராட்சை தோட்டம் நிறைந்த ஒரு தேசம். ஒலிவ மரம், ஒலிவ மலையில் ஒலிவ மரம் நிறைந்த ஒரு தேசம். செழிப்புக்கு குறைவே இல்லாத தேசம் இஸ்ரவேல் நாடு. இந்த இஸ்ரவேல் நாட்டின் அமைப்பை பார்க்கின்ற பொழுது மனித வாழ்வுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர பிரயாணத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையும் அவர்கள் நம்பின வார்த்தையும், பாலும் தேனும் ஓடும் அது நல்ல தேசம், அது குடியிருப்புக்கு ஏற்ற தேசம், நம் வாழ்வுக்கு ஏற்ற தேசம் என்று சொல்லப்பட்டது போல இஸ்ரவேல் நாடு ஒரு செழிப்பான ஒரு நாடு. அப்படி ஒரு தேசத்திலே ஒரே ஒரு பகுதி இருக்கின்றது. அது ஒரு
வறட்சியான பிரதேசம். அது எது என்று சொன்னால் யூதேயாம் பாலைவனம். இஸ்ரவேல் நாட்டில் செழிப்பு எங்கும் இருந்த போதிலும் ஒரே ஒரு பகுதி அது வறட்சியான பகுதியாக காணப்பட்டது. அதான் யூதேயா பாலைவனம். வேதத்தின்படி யூதேயாம் என்ற வார்த்தை சில முக்கியமான நிகழ்வுகளை வெளிப்படுத்துகின்றது. யூதேயா வனாந்திரம். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்த இடம் யூதேயா வனாந்திரம். யோவான் ஸ்நானகன் தன்னுடைய வாழ்வின் அநேக ஆண்டுகள் தங்கி வாழ்ந்த பகுதி யூதேயாம். அது மட்டுமல்ல, தாவீது சவுலின் கைக்கு தப்பி பிழைப்பதற்காக அலைந்து திரிந்த பகுதி இந்த யூதேயா வனாந்தரம். ஆபிரகாம் பெயர் சபா என்றதான இடம் யூதேயாவுக்கு அருகாமையில் இருக்கின்றது. ஆபிரகாம் தங்கியிருந்த பகுதியும் இந்த யூதேயாம். வேதத்தின்படி இந்த யூதேயா வனாந்தரம் ஒரு சிறப்புக்குரிய அனுபவத்தை கொண்டு வருகிற ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது. யூதேய வனாந்திரத்தை குறித்து ஒரு சில நிகழ்வுகளை பார்ப்போம் என்று சொன்னால், இந்த யூதேய வனாந்திரம் அது உஷ்ணம் நிறைந்த ஒரு பகுதி. ஏனென்றால் யூதேயா கடுமையான வெப்பம் நிறைந்த பகுதி. நம்முடைய பகுதியிலே ஏப்ரல் மே மாதங்களில் 100 டிகிரிக்கு மேல் வெயில் அடித்து விட்டால் தொலைக்காட்சியில் சொல்லிவிடுவார்கள், செய்தித்தாளில் போட்டு விடுவார்கள், இன்றைக்கு இத்தனை மாவட்டங்களில் 100 டிகிரிக்கு மேல் வெப்பம். ஆனால் யூதேய வனாந்திரத்தை பார்ப்போம் என்று சொன்னால் சராசரி 160 டிகிரியிலிருந்து 180 டிகிரி வரைக்கும் வெப்பத்தின் உச்சம் இருக்கும். அது அவ்வளோ கடும் வறட்சி, கடுமையான உஷ்ணம் நிறைந்த ஒரு பகுதி. இரண்டாவது, அந்த பகுதி எப்படி என்று சொன்னால் வறட்சியான ஒரு பகுதி. ஒரு பக்கம் வெப்பம், இன்னொரு பக்கம் பார்த்தால் வனாந்திரம், வறட்சி, தண்ணீர் இல்லாத ஒரு நிலமாய் காணப்படுகின்றது. 63ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் என்றால் அதில் தலைப்பு இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 63ஆம் சங்கீதத்திலே தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின ஒரு சங்கீதம். அந்த யூதாவின் வனாந்திரத்தின் நிலை என்ன என்று 1ஆம் சங்கீதத்தில் சொல்லுகின்றார். 1ஆம் சங்கீதத்திலே வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே, அப்படி ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரை கூப்பிடுகின்றார். அது வறட்சி நிறைந்த ஒரு பகுதி, வறண்டது, விடாய்த்தது, தண்ணீரற்ற ஒரு பகுதி. மூன்றாவது, இந்த யூதேய வனாந்திரம் உலக வரைபடத்தின் அடிப்படையில் அது ஒரு மைய பகுதியாக காணப்படுகிறது. உலகத்தின் மைய பகுதி இந்த யூதேய வனாந்தரம். அது மைய பகுதியாக இருக்கிறதுனாலே அடிக்கடி சூறாவளி, புயல் காற்றுகள் திடீர் என்று வரும். குறிப்பாக நம் டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தால் சூறாவளி அதிகமாக வருகின்ற பொழுது அது பகலில் வெளிச்சமாக இருக்கிற சூரியனையும் இருட்டாக்கிவிடும். திடீரென்று வருகின்ற சூறாவளி காற்று அங்கே சூரியனுடைய வெளிச்சத்தை கூட அது மறைத்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆகையினாலே அது ஒரு புழுதி காற்று நிறைந்த ஒரு பகுதி. நான்காவது, பள்ளத்தாக்கு நிறைந்த பகுதி. உயரமான மலைகள், ஆழமான பள்ளத்தாக்கு, கால் தவறினால் மரணம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பள்ளத்தாக்குடைய தோற்றம். அன்பானவர்களே, யூதேய வனாந்திரத்தின் நிலை இவ்விதமாய் காணப்படுகின்றது. ஒருவேளை இன்றைக்கு இந்த 111வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற நம் வாழ்க்கையிலே யூதேய வனாந்திரத்தை போன்ற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்றதோ? உஷ்ணம், திடீரென்று எடுக்கிற பிரச்சனைகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், இழப்புகள், தாங்க முடியாத அளவுக்கு உஷ்ணம் ஒன்று
நாம் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ? யூதேய வனாந்திரத்தை போன்று ஒரு வறட்சி, ஐயா என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், நான் செய்கிற தொழிலில், என் சூழ்நிலைகளில் ஒரு ஆசீர்வாதமான மழை இல்லையே என்றதான வறட்சி அனுபவத்தை கடந்து போகிறீர்களோ? ஒருவேளை திடீர்னு ஏற்படுகிற சூறாவளி காற்றை போன்று நான் நினைத்து கூட பார்க்க முடியல, என் வாழ்க்கையில் வியாதிகள் திடீரென்று தாக்கி விடுகின்றது, என் வாழ்க்கையில் திடீரென்று இழப்புகள் வந்து விடுகிறது, என் வாழ்க்கையில் திடீரென்று நஷ்டங்கள் வந்து விடுகிறது, சூறாவளி போன்று வாழ்க்கை காணப்படுகிறதோ? ஒருவேளை பள்ளத்தாக்கு, ஆழமான பள்ளத்தாக்கு திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நம்பிக்கைகளை, உங்களுடைய சுகத்தை, உங்களுடைய நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை அது பறித்து போகிற அனுபவத்தை போன்றிருக்கிறதோ? அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் 111வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடுகிற உங்களுடைய வாழ்க்கையிலே யூதாவின் அனுபவத்தை போன்றிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமான மழையை பெய்ய செய்கிறார், ஒரு ஆசீர்வாதமான மழையை பெய்ய செய்ய போகிறார். அதான் இன்றைக்கு நாம் தொடர்ந்து தியானம் செய்ய இருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த 111வது பிரதிஷ்டை பண்டிகை நாட்களிலே இந்த யூதாவின் வனாந்திரத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த யூதாவின் வனாந்திரம் ஒரு வனாந்திரமாய் காணப்படுகிறதாம். அதோடு வாழ்க்கை முடிந்து விடுமோ? இல்லை, அப்படி அல்ல. ஒருவேளை வனாந்திரம்தான். பொதுவாக சகாரா பாலைவனம் ஒரு சிறப்பு நிறைந்த ஒரு பாலைவனம், நாம் எல்லாம் படித்திருக்கின்றோம். அது ஒரு சகாரா பாலைவனமாக இருந்தால் கூட அதில் 99 நீரூற்றுகள், பாலைவன சோலைகள் இருக்கின்றது. சகாரா பாலைவனத்தில் 99 அங்கே சோலைகள் நிறைந்த இடம் இருக்கின்றது வரலாறு. ஆனால் இந்த யூதேய வனாந்திரத்தில் பார்த்தால் அப்படி ஒரு நிலை ஒன்றுமில்லை. சகாரா பாலைவனத்திலே 99 இருக்கும் என்று சொன்னால் ஒரு யூதேய வனாந்திரத்தில் எத்தனை இருக்க வேண்டும்? ஆனால் பார்த்தால் ஒரு நீரூற்று கூட கிடையாது, அதை கடந்து போக வேண்டும். இந்த யூதேய வனாந்திரத்தை இக்கரையிலிருந்து அக்கறை கடந்து போவோம் என்று சொன்னால் அங்கு ஒரு நீரூற்று இருக்கின்றது. அந்த நீரூற்றுக்கு பெயர்தான் எங்கேதி என்று சொல்லக்கூடிய ஒரு நீரூற்று. அன்புக்குரியவர்களே, யூதாவின் வனாந்திரத்தை போன்று உங்களுடைய வாழ்க்கை இருந்தாலும் கர்த்தர் ஒரு நீரூற்றை வைத்திருக்கிறார். அதான் நாம் இன்றைக்கு நினைவுகூர அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான மலையை வைத்திருக்கின்றார். இந்த யூதாவின் வனாந்திரத்தை ஒரு மனிதன் உருவ கடந்து அக்கறைக்கு போவானேயானால் அங்கு ஒரு நீரூற்று இருக்கின்றது. அதற்கு பெயர்தான் எங்கேதி என்று சொல்லக்கூடிய ஒரு நீரூற்று. பரிசுத்த வேதாகமத்தில் 2 நீரூற்றுகள் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒன்று ஏலிம் என்ற ஒரு நீரூற்று, மற்றொன்று இந்த எங்கேதி என்று சொல்லக்கூடிய ஒரு நீரூற்று. ஏலிம் என்ற நீரூற்று இஸ்ரவேல் நாட்டிற்கு வெளியில் இருக்கின்றது. இந்த எங்கேதி என்றதான் நீரூற்று இஸ்ரவேல் நாட்டுக்குள் அமைந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடம். அன்பானவர்களே, இந்த பாலைவன சோலை குறித்து இந்த 111வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையிலே நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த எங்கேதி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அது ஆட்டுக்குட்டியின் நீரூற்று, அது பசுமையான ஒரு இடம். வேதத்தில் வாசித்து பார்த்தால் உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதோண்டி பூங்கொத்து என்று சொல்லுகின்றார். 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் என் நேசர் எனக்கு எங்கேதி, அது ஒரு இடம்.
எங்கேதி நீரூற்றில் அங்கே பசுமையான புல் நிறைந்த ஒரு இடம். இன்றைக்கும் அந்த எங்கேதி என்ற பகுதியை நாம் வரலாற்றின்படி பார்த்தால் சுமார் 3 லட்சம் பசுக்கள் அங்கே மேய்ந்து கொண்டிருக்கிற அனுபவம். அவ்வளவு பசுமையான ஒரு இடம். இரண்டாவது, எங்கேதி அவ்வளவு பசுமையான ஒரு இடம் என்று சொன்னால் ஒரு நீரூற்று, சின்ன ஒரு 5 அடி உயரமான ஒரு சின்ன மலையிலிருந்து அங்கே நீர் உள்ளிருந்து பொங்கி வருகின்றது. 2 நீரூற்று இருக்கின்றது. அந்த நீரூற்று அமைதியாக தண்ணீர் விழக்கூடிய நீரூற்று. அந்த 2 நீரூற்றுக்கும் முதல் நீரூற்றுக்கு தாவீது நீரூற்று என்றும், இன்னொரு நீரூற்றுக்கு சூனேமித்தியால் நீரூற்றும் என்று இன்றைக்கும் பெயர் இருக்கின்றது. அங்கே பசுமையான புற்கள் இருக்கின்றது. அங்கே நல்ல அமர்ந்த தண்ணீர். அதான் சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்தை எழுதுகின்றார் 2ஆம் வசனத்தில், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில். நான் பார்ப்போம் என்று சொன்னால் ஆடுகள் 2 இடங்களில் தண்ணீர் குடிப்பதில்லை. ஆர்ப்பரித்து கொட்டுகின்ற அருவி அங்கு தண்ணீர் குடிக்காது. மற்றொன்று, அதிக நீண்ட காலமாக தேங்கி இருக்கின்ற தண்ணீர் குடிக்காது. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் எழுதுகின்றார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை அமர்த்துகின்றார். நல்ல அமைதியாக வழிகின்ற நீருற்று. மூன்றாவது, இந்த என்கேதி சிறப்பு என்ன? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, சிலர் வந்து யோசேப்பாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறை இருக்கிற சீரியா வந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் என்கேதி ஆகிய ஆசாசான் தாமாரில். ஆசாசான் தாமார் என்று சொன்னால் வரிசை வரிசையாக வைக்கப்பட்டிருக்கிற பேரீச்சை மரம் என்று அர்த்தம். அப்ப மூன்றாவது, எங்கேது எதற்கு சிறப்பு என்று சொன்னால் வரிசை வரிசையாக வைக்கப்பட்டிருக்கிற பேரீச்சை மரம். அந்த பேரீச்சம் பழத்தை சாதாரண மக்கள் சாப்பிட முடியாது. ராஜாக்கள் விருந்து பண்ணுகிற விலை உயர்ந்த திராட்சை, அந்த பேரீச்சங்களை வைப்பார்கள். ராஜாக்கள் சாப்பிடக்கூடிய பேரீச்ச பழங்கள் அதற்கு சிறப்பான ஒன்று. நான்காவது, என்கேதி உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், அது திராட்சை தோட்டங்கள் நிறைந்த ஒரு பகுதி. அங்கே வாசிக்கின்ற பொழுது 1 சாலமோனின் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்கொத்து. அங்கு திராட்சை தோட்டம் இருக்கின்ற ஒரு பகுதி, சிறப்பான செழிப்பான ஒரு பகுதி. வேதத்தில் ஒரு நியதி ஒன்று இருக்கின்றது. திராட்சை தோட்டம் என்று வருகின்ற இடத்தில் அடுத்து வருகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் ஒலிவ மரம். நீங்கள் அடிக்கடி அதிக பகுதி வாசித்து பார்க்கலாம். எங்கெல்லாம் திராட்சை தோட்டம் என்று வருகின்றதோ அடுத்து வருவது ஒலிவ மரம். அப்ப எங்கேதி அந்த நீரூற்று அங்கே ஒலிவ மரத்துக்கும் சிறப்பு பெயர் பெற்ற ஒன்று. வேதத்தில் வாசித்து பார்க்கின்ற பொழுது 128ஆம் சங்கீதத்திலே 128ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, உன் மனைவி உன் வீட்டோர்களை கணிதிரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகள். திராட்சை தோட்டம் என்றால் அடுத்து வருவது ஒலிவ மரம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை சொல்லுகின்ற பொழுது, சிம்சோன் தீப்பந்தங்களை கொளுத்தி திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் தொடர்ச்சியாக வருகின்ற வார்த்தை. இது வேதத்தில் ஒரு நியதி. இந்த எங்கேதி 5 காரியங்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு வேத பகுதி, ஒரு செழிப்பான ஒரு வேத பகுதி, செழிப்பு நிறைந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு பகுதி. இந்த எங்கேதி ஆசீர்வாதங்களை 111வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை வீட்டில் இருந்தவாறு
பங்கு பெறுகிற உங்களுக்கு ஆண்டவர் நிறைவா தருவாராக. அன்பானவர்களே, இதற்கும் 23ஆம் சங்கீதத்துக்கும் என்ன சம்பந்தம்? வேதத்தில் நாம் திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம். தாவீது என்ற ஒரு வாலிபனை குறித்து நாம் அங்கே வாசிக்கலாம். குறிப்பாக 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்திலே தாவீது ஒரு இளைஞன், கடவுளுடைய பெரிதான கிருபை, அது மட்டுமல்ல ஆண்டோடைய அநாதி தீர்மானத்தின்படி அவன் ராஜ அரண்மனையில் ஒரு வேலைக்காக அமர்த்தப்பட்டான். அதற்கு முன்பதாக அங்கே பெலிஸ்தியன் கோலியாத்தை கொன்றான். சவுல் அவனை ராஜ்யபாரத்தில் வைத்தான். ஆனால் இந்த வாலிபன் மீது சவுலுக்கு ஏற்பட்ட ஒரு புரிந்து கொள்ளுதல் தவறு. அவன் சவுல் என்ன நினைக்கிறான், இந்த இளைஞனால் என்னுடைய அரசாட்சிக்கு ஆபத்து வந்து விடுமோ? காரணமின்றி அவன் எவ்விதமான தவறு செய்யாத நிலையில் தாவீதை கொல்லுவதற்கு அவன் அநேக முயற்சி எடுக்கின்றான். வீட்டிலே ஈட்டிகளை வைத்து எறிகின்றான். அவனை கொல்லுவதற்கு வகை தேடுகின்றான். அநேக காரிய முயற்சி எடுக்கின்றான். ஆனால் இந்த வாலிபனாகிய இந்த தாவீது ஒரு தவறு செய்யாமல், எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் அங்கே சவுலின் கைக்கு தப்பிக்கும்படியாக அவன் ஓடுகின்றான், ஒளிகின்றான். அவன் தன் ஜீவனை காப்பாற்றுவதற்காக ஓடுகின்றான். ஆனால் சவுல் என்ன நினைக்கிறான், தன்னுடைய படை எல்லாவற்றையும் சொல்லுகின்றான், தாவீதை கண்டுபிடித்தால் கொன்று போட வேண்டும், அவனை சாகடிக்க வேண்டும். எவ்வளவு முயற்சிகள் எடுக்கின்றான். வேதத்தில் வாசித்து பார்க்கின்ற பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் 25ஆம் வசனங்களிலே வாசித்து பார்க்கின்ற பொழுது 25ஆம் வசனத்தில் மாகோன் வனாந்திரத்தில் தங்கினான். தாவீது சவுல் ராஜாவுக்கு பயந்து அவனுடைய கைக்கு தப்பிக்கும்படியாக மாகோன் வனாந்திரத்தில் தங்கினான். மாகோன் என்று சொன்னால் யூதயா வனாந்திரத்தின் நுழைவு வாயில். அந்த நுழைவு வாயிலில் தாவீது தன்னுடைய படை 600 பேரோடு அங்கு தங்கியிருக்கின்றான். இப்பொழுது தாவீது மாகோன் வனாந்திரத்தில் தங்கியிருக்கிறான் என்று கேள்விப்பட்டு தன் படையோடு அங்கே சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிறான். தாவீதோடு இருந்த 600 பேரும் யோசிக்கின்றார்கள், சவுல் மலைந்து கொண்டான், சவுல் ராஜா தாவீதாகிய நம் படை முழுவதையும் சூழ்ந்து விட்டான், இனி நாம் பிழைக்க முடியாது. 600 பேர் ஓடி போய் விட்டார்கள். அதன் வேதத்தில் வாசித்து பார்க்கின்ற பொழுது 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அங்கே ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டான். சேலா அம்மாலிகோத் என்று சொன்னால் சிதறி போனவர்களுடைய கற்பாறை. 600 பேர் இருந்தார்கள், எல்லாரும் தாவீதை விட்டு ஓடி போய் விட்டார்கள். இப்பொழுது தாவீது மட்டும் தனித்து நிற்கிறான். சவுலின் படை அவனை சூழ்ந்து விட்டது. அவன் நெருக்கப்படுகின்றான். இனி தப்பிப்பதற்கு வேறு வழியே இல்லை என்று சொல்லி யோசிக்கின்றான். அவன் உள்ளம் விசாரப்படுகின்றது. அவன் மனமெல்லாம் பரிதவிக்கிறது. என்ன செய்ய போகிறோம்? ஒரு மரணம் சூழ்ந்த நேரம், ஒரு மரண தருவாய், ஒரு மரணத்தை நோக்கி பயணிக்கின்ற ஒரு நேரம். இப்படி யோசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் 22ஆம் சங்கீதத்தை அவன் சங்கீதக்காரன் எழுதுகின்றான். 22ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஆண்டவரே, நான் உம்மை துதித்தேன், உம்மை போற்றினேன், நான் எப்பொழுதும் உம்மை தியானம் பண்ணி கொண்டிருந்தேன், என் நாள்தோறும் உம் புகழை பாடிக்கொண்டிருந்தேன். யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை, யாருக்கும் கேலி செய்யவில்லை,
இப்படி இருந்த என் வாழ்க்கையிலே இப்பொழுது தனித்து விடப்பட்டிருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? தொடர்ந்து வாசித்து பார்க்கின்ற பொழுது 16ஆம் வசனம் முதல், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதொலி கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். அந்த 20ஆம் வசனம் வாசித்து பார்க்கின்ற பொழுது அவன் சொல்லுகிறான், தன்னுடைய நெருக்கத்தை சொல்லுகிறான், தான் பயணிக்கிற மரணம் என்றதான அந்த பிரயாணத்தை சொல்லுகின்றான். சொல்லிவிட்டு 15ஆம் வசனத்தின் கடைசி சொல்லுகின்றார், என்னை மரண துளிலை போடுகின்றீர். ஆண்டவரே, என்னை மரண துளில் போடுகின்றீர். மரணம்தான் என்று சொல்லி சந்திக்கிற நேரத்தில் அவன் சொல்லுகிறான். இப்படி அவன் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு செய்தி வருகின்றது சவுல் ராஜாவுக்கு. பெலிஸ்தியர்கள் படையெடுத்து வந்து விட்டார்கள். உடனே ராஜா இந்த தாவீதை விட்டுவிட்டு அவன் பெலிஸ்தியர்களை துரத்தும்படியாக போனான். இப்போது நுழைவு வாயிலில் அங்கே தாவீது நிற்கிறான். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சொல்லி 2 வழி மட்டும்தான் இருக்கின்றது. ஒன்று, சவுல் ராஜா போன பாதையில் போக வேண்டும், அல்லது யூதயா வனாந்திரத்தை நோக்கி போக வேண்டும். சவுல் ராஜா போன பாதையில் போனால் திரும்பி வந்து சவுல் கொண்டு போடுவதற்கும் வழி இருக்கின்றது. முடிவெடுத்தான், யூதயா வனாந்திரத்தை நோக்கி பிரயாணம் பண்ணான். ஒருவரும் பிரயாணம் பண்ணாத இடம் யூதயா வனாந்திரம், விரும்பி செல்லாத ஒரு இடம். ஏனென்றால் அது உஷ்ணம் நிறைந்த பகுதி, தண்ணீரற்ற பகுதி, சூறாவளி காற்றுகள், பள்ளத்தாக்குகள், மரண பள்ளத்தாக்குகள் நிறைந்த பகுதி. முடிவெடுத்து அவன் புறப்பட்டு போகிறான் யூதயா வனாந்திரத்தை நோக்கி. யூதயா வனாந்திரத்தை நோக்கி அவன் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கின்ற பொழுது அவன் ஆத்துமா ஆண்டவருக்குள் பரிதபிக்கின்றது. ஆண்டவரே, நான் என்ன தவறு செய்தேன்? இந்த மரணத்தை நோக்கி என்னை பயணிக்கின்றீர். ஆண்டவரே, நான் யாருக்கு என்ன கேடு செய்தேன்? ஒரு மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறேனே. அவன் ஆத்துமா மரணத்துக்குரிய காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் யாருக்கு என்ன கேடு செய்தேன்? என்ன தீவினை செய்தேன்? என்ன பொல்லாப்பு செய்தேன்? என்னை ஏன் இப்படி கைவிட்டு விட்டீர்? எனக்கு ஏன் விதமான ஒரு நிலை என்று சொல்லி அவன் ஆத்துமா அந்த வனாந்திரத்தின் உஷ்ணத்தை தாங்கிக் கொண்டு தண்ணீர் அற்றதான இடத்திலே அவன் வாய், அவனுடைய நாக்கு, அவனுடைய உதடுகள் வறட்சி அடைந்த நேரத்தில் அவன் ஆத்துமா ஏங்கிக் கொண்டிருக்கிறது, ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு மனித வாழ்க்கையானது இவ்விதமான பாதை கடந்து போகின்றது. இன்றைக்கு கொரோனா வைரஸ் அநேக மரித்து கொண்டிருக்கிறார்கள். அநேர் கண்ணீரோடு வேதனையோடும் துக்கத்தோடு காணப்படுகின்றார்கள். யூதாவின் வனாந்திரத்தை போன்று திடீரென்று நல்லா பேசிக் கொண்டிருக்கிறார்கள், திடீரென்று மூச்சடைப்பு, திடீரென்று கொரோனா வைரஸுடைய தாக்கம் மருத்துவமனைகள் எல்லாம் நிரம்புகின்றது. மருத்துவர்கள் சிகிச்சை கொடுப்பதற்கு ஆக்சிஜன் பற்றாக்குறையினாலே அநேக மரித்து பெற செய்தியை கேள்விப்படுகிறோம். அநேகர் தான் நேசித்தவர்கள், தன்னுடைய உறவினர்கள் மரித்து அந்த காட்சியை பார்த்து கண்ணீர் வேதனை அடைந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டம். இங்கே தாவீதும் இவ்விதமான துக்கத்தோடும் அழுகையோடும் கண்ணீரோடும் வனாந்திரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சத்தம் அவன் ஆத்மாவில் பேச ஆரம்பிக்கின்றது. என்ன பேசுகின்றது? தாவீதே, நீ நினைக்கிற மாதிரி உனக்கு நடைபெற விட மாட்டேன். நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை தேற்றுவேன். உனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த மரண திகில், இந்த மரண பயம், உன் வாழ்வின் கடைசி என்று சொல்லி யோசிக்கிறாயே, நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி அவனுடைய ஆத்துமாவில் ஒரு சத்தம் பேசிக் கொண்டது. அதான் சங்கீதக்காரன் அவன் எழுதுகின்றான் 4ஆம் வசனத்துல, 3ஆம் வசனத்துல, அவர் என் ஆத்துமாவை தேற்றி நான் ஏங்கிக் கொண்டிருந்தேன், ஆண்டவர் பேசினார், என் ஆத்துமாவில் பேசினார், அவர் என் ஆத்துமாவை தேற்றினார். தொடர்ந்து வாசித்து பார்க்கின்ற பொழுது 4ஆம் வசனத்துல,
ஆண்டவரே, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கின்றேன். ஆண்டவர் என்னோடு பேசினார், என் ஆத்துமா அதை கேட்டது. அவர் என் ஆத்துமாவில் பலன் தந்தார். என் ஆத்துமா தேர்தல் அடைந்தது, ஆறுதல் அடைந்தது. இன்றைக்கு மனிதனுடைய உள்ளங்கள் இப்படி மரண பயத்தால், ஒருவேளை யோசித்து பார்க்கலாம், இந்த கொரோனா தாக்கின மனிதர்களை கேட்கலாம், அல்லது அப்படி தாக்கப்பட்ட மனிதரோடு கூட இருந்தவரை பற்றி கேட்கலாம். இதனுடைய அனுபவம் என்ன? ஒருவேளை அந்த வியாதி பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லலாம், அல்லது கூட இருந்தவர்கள் சொல்லலாம். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த வியாதி 10% தான் அவன் உள்ளத்தில் வந்திருக்குது சரீரத்தில், ஆனால் மீதி 90% பயம்தான் இருந்திருக்கு. 10% தான் வியாதி, 90% பயம். இன்றைக்கு மனிதர்கள் இப்படிதான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா வைரஸ், நாம் பல சூழ்நிலைகளில் அதை ஜெயிக்கலாம். சமூக இடைவெளி, நாம் சுத்தமாக வைத்துக் கொள்வது, இப்படி தொற்று நிறைந்த மத்தியில் கூட்டங்கள் கூடாமல் இருப்பது, இப்படிப்பட்ட வியாதி வந்தால் நாம் சில கசாயங்கள் குடித்து நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏராளமான வழிகள் இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்கிற காரியம், பயப்படாதிருங்கள். இப்படி ஒரு காய்ச்சல் வந்துவிட்டால், இப்படி ஒரு மரணத்தைகள் வந்துவிட்டால் நீங்கள் பயப்படாதிருங்கள். இங்கே சங்கீதக்காரன் அப்படிதான் காணப்படுகிறான். ஆண்டவர் அவனை தேற்றினார். பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலகவில்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று அவனுடைய ஆத்துமாவை தேற்றுகின்றார். அப்படி அவன் யோசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறுகின்றது. அவனுக்குள் என்ன மாற்றம் ஏற்படுகின்றது சொன்னால், திடீரென்று அந்த யூதேய வனாந்திரத்தில் உஷ்ணம், வெப்பம், வறட்சி, மரண பள்ளத்தாக்குகள் நிறைந்த அந்த பகுதியிலே திடீரென்று ஒரு குளிர்ச்சியான தென்றல் காற்று அவன் சரீரத்தை அங்கே பாய்ந்து சென்றது. அந்த குளிர்ச்சியான காற்று அவன் சரீரத்தில் பட்டவுடன் அவனுக்குள் ஒரு புத்துணர்வு. என்ன யோசிக்கிறான்? இவ்வளவு வெப்பம் நிறைந்த பகுதியில் ஒரு குளிர் காற்று வீசுகின்றது. அப்போ இங்கே தண்ணீர் இருக்க வேண்டும், தண்ணீர் இருக்க வேண்டும். அதை நோக்கி ஓடுகின்றான், அந்த குளிர்ச்சியை நோக்கி ஓடுகின்றான். ஓடுகின்றான் ஓடுகின்றான் அங்கே ஒரு நீரூற்றை கண்டான். அந்த நீரூற்று தான் எங்கேதி. ஆரம்பத்தில் சொன்னது போல எங்கேதி ஒரு நீரூற்று நிறைந்த பகுதி. இங்கே சங்கீதக்காரன் தாவீது அந்த நீரூற்றண்டை போய் நின்று உடனடியாக அந்த தண்ணீரை குடிக்கின்றான். அந்த தண்ணீரை குடிக்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு புது பலன் உண்டாகின்றது. அந்த தண்ணீர் அவனுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்தது. அவன் தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சத்தம் அவன் பின்னால் தெளித்தது. அது என்ன சத்தம் என்று சொல்லி அவன் திரும்பி பார்க்கின்றான். அந்த நீர் ஊற்றுகள் ஓடையில் ஒரு ஆடு மட்டும் தனித்து அந்த நீர் அருந்தும்படியாக வருகின்றது. இந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது தாவீதுக்கு ஒரு கேள்வி ஒன்று ஏற்படுகின்றது. இவ்வளவு வெப்பம் நிறைந்த பகுதியை கடந்து ஒரு நீரூற்று நிறைந்த இந்த எங்கேதி நீரூற்றுக்கு ஒரு ஆடு வந்தது. அது எப்படி வந்தது? அவன் சுற்றிலும் பார்க்கின்றான். வெகு தொலைவில் ஒரு மேய்ப்பன் ஒரு கோலை வைத்துக்கொண்டு ஆடுகளை மேய்க்கின்றான். அப்பொழுதுதான் நான் யோசிக்கின்றான், இந்த ஒரு ஆடை நடத்துவதற்கு ஒரு மேய்ப்பன் இருப்பான் என்று சொன்னால், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தேன், என்னை நடத்தி இங்கே வந்தது யார்? என்னை வறட்சியான பகுதியிலிருந்து நீரூற்று நிறைந்த பகுதிக்கு என்னை அழைத்து கொண்டது யார்? இதான் சங்கீதக்காரனுடைய ஒரு கேள்வி. ஒரு மேய்ப்பன் ஆடை மேய்ப்பதற்கு இருப்பான் என்று சொன்னால், அதான் சொல்றாரு சங்கீதம் 23:4 பின்பகுதியிலே, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஒரு ஆடை நடத்துவதற்கு ஒரு மேய்ப்பன் கோலோடு இருக்கின்றான். அந்த வார்த்தை பார்த்து எழுதுகின்றார், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த ஆட்டுக்குட்டியை நீருற்றுகள் அன்றைக்கு நடத்துவதற்கு
ஒரு மேய்ப்பன் இருப்பான் என்று சொன்னால் என்னை நடத்துவதற்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். அவர் யார் என்று சொன்னால் அதான் சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதலாக எழுதுகின்றார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். எங்கேதே நீருற்றண்டைகளில் நடத்துகிற ஆண்டவர், எங்கேதே நீரூற்றில் என்னை நடத்தி வந்த ஆண்டவர். நான் மரண இருளி பள்ளத்தாக்கி கடந்து வந்தேன், மரணம் தான் முடிவு என்று சொல்லி நான் நினைத்துக் கொண்டிருக்க நேரையில் என் ஆண்டவர் ஒரு நல்ல மேய்ப்பனாக என்னை வாழ வைக்கும்படியாக அவர் வந்தாரே. என்னை வாழ வைப்பதற்காக அந்த மரண பள்ளத்தாக்கையும் கடந்து நீருற்றுகள் அண்டையில் நீ சாகுவதற்கு அல்ல, நீ வாழ்வதற்காக உன்னை அழைத்து வந்தேன். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை தான் இன்றைக்கு 111வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நம்பிக்கையாக மாறட்டும். ஏனென்றால் கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன போல இந்த ஆலயத்திலிருந்து உங்களுக்கு வாழ்வு தரும் வார்த்தை தருகின்றார். ஒரு நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அரசு ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கின்றது. மருத்துவர்கள் இந்த வியாதிக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். அநேக மருத்துவர்கள் இந்த போராட்டத்திலே மரித்து விட்டார்கள். நம் கண்கள் முன்பதாக அநேக மனிதர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு வியாதிக்கு எதிராக, இந்த ஒரு வாதைக்கு எதிராக, இந்த ஒரு மரணம் என்றதான வார்த்தைக்கு எதிராக இன்றைக்கு இந்திய தேசம் போராடி கொண்டிருக்கின்றது. 111வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தருகிற ஜீவனுள்ள வார்த்தை, மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படுவதில்லை, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைவதில்லை, நான் தாழ்ச்சி அடைவதில்லை, நான் குறைவுபட்டு போவதில்லை. ஒருவேளை சூழ்நிலைகள் குறைவுபட்டு போனது போன்று இருக்கலாம். இன்னைக்கு சூழ்நிலைகள் பள்ளத்தாக்கு, ஆபத்து நிறைந்த சூழ்நிலை தான், வறட்சி நிறைந்த பகுதி தான், தண்ணீரற்ற பகுதி தான், வெப்பம் உஷ்ணம் அதிகரிக்கிற பகுதி தான், ஒரு ஆசீர்வாதமான மழை இல்லாத ஒரு நேரம் தான், ஒரு வறட்சி. இந்த கொரோனா வைரஸ் இன்னைக்கு மனித வாழ்க்கையிலே ஒரு வறட்சியை, சுகம் இல்லாத ஒரு வறட்சி, மனித வாழ்க்கையிலே சுகத்தை கெடுக்கிற ஒரு வறட்சி. இந்த ஒரு வறட்சியின் காலகட்டத்திலும் இன்றைக்கு வியாபாரங்கள், தொழில் எல்லாம் முடங்கி இருக்கிற ஒரு வறட்சி. எங்கு பார்த்தாலும் கடைகள், தொழிற்சாலைகள் அடைக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள், எல்லாரும் தனிமையாக வீட்டில் இருப்போம் என்றதான நிலை, ஒரு வறட்சி, ஒரு ஆசிரமான மழை இல்லையே. எங்கள் குடும்பத்தில், என்னுடைய வேலைகளில், என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய தொழிலில், என்னுடைய சுகத்தில் ஒரு ஆசிரம மழை இல்லையே. 111வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடுகிற அன்பு திருச்சபை பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தருகிற வார்த்தை, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ஒருவேளை கடந்து போகிற பாதை அப்படிதான், கடந்து போகிற சூழ்நிலை அப்படிதான், மரணம் என்றதான வியாதிதான், யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாத நிலைதான். ஆனாலும் கர்த்தர் நடத்துவார், ஆனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் திகைக்க வேண்டாம், நீங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். சங்கீதக்காரன் கேட்கிறான், எந்த ஒரு ஆட்டுக்குட்டியை இந்த நீருற்றுகள் அண்டைக்கு நடத்துவதற்கு ஒரு மேய்ப்பன் இருப்பான் என்று சொன்னால் என்னை நடத்த என் ஆண்டவர் நல்ல மேய்ப்பனாயிருக்கிறார், என்னை நடத்த என் ஆண்டவர் நல்ல மேய்ப்பனாயிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரான், ஆனால் நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த ஆண்டு ஆலய பிரதிஷ்டை பண்டிகை நமக்கு ஒரு புது வாழ்வுக்குள்ளாக, புது நம்பிக்கைக்குள்ளாக, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை என்ற ஒரு வாழ்வுக்குள்ளாக நடத்த ஆண்டவர் கிருபை தருவாராக. உலகத்தை முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கின்ற சொன்ன ஆண்டவர் சங்கீதம் 48
14 சொல்லுகின்றார், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகால் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துகின்ற ஆண்டவர் நல்ல மேய்ப்பனாக நம்மோடு கூட இருக்கின்றார். அந்த நல்ல மேய்ப்பன் தாமே அன்பு திருச்செம்பிலாக உங்களை இந்த நாள் முதற்கொண்டு நாம் கடந்த ஒரு நெருக்கத்தின் காலத்திலும் இதை கடந்து ஒருவேளை பார்க்கலாம், யூதேய வனாந்திரத்தை கடந்தால் ஒரு நீருற்று, 22ஆம் சங்கத்தை கடக்கின்ற பொழுது 23ஆம் சங்கத்தின் ஆசீர்வாதம், இந்த காலத்தின் கஷ்டங்கள் நெருக்கங்கள் இந்த உபத்திரத்தை கடந்து ஆண்டவர் ஒரு ஆசிரமான வாழ்வு, அது கர்த்தர் என் மேய்ப்பனாக இருக்கிறார் என்ற ஒரு ஆசிரமான மலையை உங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, தொழிலிலே, வியாபாரத்திலே ஆண்டவர் நிறைவாய் தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் தாமே இந்த ஆலயத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வாராக. இந்த ஆலயத்திலிருந்து உங்களுக்கு சுகம் நிறைந்த வாழ்வை தருவாராக. இந்த ஆலயத்திலிருந்து நீங்கள் சுகமாய் தங்கி வாழுகிற பாக்கியத்தை தருவாராக. இந்த ஆலயத்திலிருந்து ஆண்டவர் உங்களை இரவும் பகலும் அவர் தூங்காமல் ஒரு நாள் பாதுகாப்பாராக. இந்த ஆலயத்தின் பண்டக சாலிந்து உங்களுடைய வாழ்விலே நிறைந்த பொக்கிஷங்களையும் குறைவில்லாத ஆகாரத்தையும் உங்களுடைய வாழ்க்கையை நிறைந்த கருவிலை தருவாராக. இந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து எல்லா தீமைக்கும் அழிவுக்கு விலை காத்து உங்களோடு சுகமாய் தங்கி வாழ ஆண்டு நிறைந்த ஆசீர்வாதத்தை தந்து உங்களை காத்து நடத்த ஆண்டவர் தாமே அருள் புரிவாராக. ஆமேன். அன்பானவர்களை கேட்ட ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 295வது பாடலை பாடுவோம். மாமனோகரா இவ்வாலயம் வந்தருள். கீதங்கள் 295வது பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். Amen.
அருள் கூறும் வாமனாக ராம ராம வாமனாக ராம ராம நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் ஒரு இடமாக இருக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகிழ்ச்சி நிறைந்த 111வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் உம்முடைய ஆலயத்திற்கு வந்து நாங்கள் உம்மை ஆராதனை செய்ய முடியாவிட்டாலும் வீட்டில் இருந்தவாறு எங்களுடைய ஆலயத்தை நோக்கி ஆண்டவர் 110 ஆண்டுகள் எங்களை வழிநடத்தி வந்த ஆண்டவருடைய ஆலயத்தினுக்கு பார்த்து உள்ள மகிழ்ந்து நன்றி செலுத்தவும், அடைய ஆத்துமா உமக்குள் மகிழ்ந்து கலிகுறவும் நீ கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது பிள்ளைகள் தங்கியிருக்கிற இந்த ஊரிலே நீர் இந்த ஆலயத்தில் 110 ஆண்டுகள் பிரசன்னமாயிருந்து ஆசீர்வதித்தீர், வழிநடத்தினீர். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஜீவன் சுகம் பலன் கொடுத்தீர், அனைத்து நன்மைகளையும் தந்தீர். உள்ள மகிழ்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, 111வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை வீட்டில் இருந்தவாறு நாங்கள் கொண்டாடும்படியான எங்களுக்கு ஜீவன் தந்தீரப்பா, ஆயுசு நாட்களை தந்தீர். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். சேனை கர்த்தாவே, வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சொன்ன போல ஆண்டவரே, நாங்கள் தங்கியிருக்கிற எங்களுடைய பகுதியிலே நீ தந்த ஆலயத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆலயம் அப்பா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கின்றது, மனமகிழ்ச்சியாக இருக்கிறது, சமாதானமாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை அமைதி நிறைந்த ஒன்றாக இருக்குது. இந்த ஆலயத்தை நோக்கி நான் பார்க்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறது. ஆண்டவரே, உள்ள மகிழ்ந்து நன்றி செலுத்துகின்றோம். 111வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற என் அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துறப்பா. இந்த பண்டிகை ஆராதனையிலும் ஆண்டவரே, ஜெப சிந்தையோடும் பயபக்தியோடும் தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஏசப்பா எனக்கு இம்மட்டும் ஜீவன் தந்திருக்கிறார், எனக்கு ஆயுசு நாட்களை தந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நெருக்கடி நிறைந்த ஒரு காலகட்டத்தில் மனிதர்களாக நாங்கள் பயணித்து வருகின்றோம் அப்பா. இந்த ஆண்டிலும் 111வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடுகிற எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமான மழை ஊற்ற பண்ணுவீராக. ஆண்டவரே, சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, நான் மரண ஈரலின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ஆண்டவரே, ஒரு ஆட்டுக்குட்டியை நடத்த ஒரு மேய்ப்பன் இருப்பான் என்று சொன்னால் என்னை நடத்த என் ஆண்டவர் இருக்கிறார், என்னை நடத்துவதற்கு என் ஆண்டவர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை என்று சொன்ன போல ஆண்டவரே, இந்த நேரத்திலே வீட்டில் இருந்தவாறு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காக செபிக்கிறோம். அப்பா என்று சொல்லி கூப்பிடுற ஒவ்வொரு பிள்ளைக்காக செபிக்கிறோம். தன்னுடைய தேவைகள் மத்தியில் ஏசப்பா என் தேவை சந்தியும் என்று சொல்லி கேட்கிற பிள்ளைக்காக செபிக்கிறோம். ஒருவேளை வியாதியோடு சுகவீனமாக பலவீனத்தோடு வயது முதிர்ந்த நிலையில் கூட கர்த்தாவே ஏசப்பா என்று சொல்லி இந்த ஆலயத்தை நோக்கி வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் இப்பொழுது கிருபை பாராட்டமா செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் பிரசன்னமாக இருக்கிற ஆண்டவர் என் திருச்சி மக்களுக்கு ஆண்டவரே நீ போதுமானவராக இருப்பீராக, அவளை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வமாக இருக்கட்டும், அவர்கள் தந்த பிள்ளைகள் ஆசீர்வமாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று அதிகரித்து கொடுக்கிற நாட்களிலும் என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்துக் கொள்வீராக. எங்கள் பிள்ளைகள் வீட்டில் ஆண்டவரே நீ தங்கி தாபரிக்க வேண்டுமா செபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே சுகமாய் தங்கி வாழுகிற நல்ல பாக்கியத்தை தருவீராக. ஆண்டவரே, ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே ஆண்டவரே கடைகள்லாம் அடைக்கப்படுகின்றது, வியாபாரங்கள் அடைக்கப்படுகின்றது, தொழில்கள் அடைக்கப்படுகின்றது. ஆண்டவரே, பொருளாதார தேவைகள் ஆண்டவரே அப்பா அதிகரித்து கொடுக்க நேரத்திலும் என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த ஆலயம் அவளை போஷிக்க வேண்டுமா செபிக்கிறோம். இந்த ஆலயத்தின் பண்டக சாலிந்து என் ஆண்டவர் நிறைந்த பொக்கிஷங்கள் எடுத்து கர்த்தாவே
ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ போஷிக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்கள் பிள்ளைகள் சுகமாய் தங்கி வாழ்கிற பாக்கியத்தை தாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் குறைவின் மத்தியிலும் நிறைவாய் வாழக்கூடிய பாக்கியத்தை தாங்க. எங்கள் பிள்ளைகள் தங்கிக்கிற வீட்டிலே என் ஆண்டவர் நீ தங்கி வாசம் பண்ண வேண்டுமா செபிக்கிறோம். தீங்குக்கும் நான் அஞ்ச மாட்டேன் என்று சொன்ன போல, பயப்படாதே தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொன்ன போல, எங்கள் ஆண்டவர் எங்கள் பிள்ளைகள் என்னுடைய திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தாவே நீ தங்கி தாபரிக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த 1 மாத காலமாக எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அப்பா உம்முடைய ஆலயத்திற்கு வந்து உம்மை ஆராதனை செய்ய முடியாத நிலையா இருக்குது. இந்த நாட்களும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் வீட்டில் இருந்தவாறு அவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், குடும்ப ஜெபங்கள், ஆண்டவரை ஏறெடுக்கிற மன்றாட்டுக்கள், அது அவளுக்கு தேவை சந்திக்கிறதா இருக்கிறமா ஜெபிக்கிறோம். அது சீக்கிரத்தில் ஆண்டவரே இந்த சூழ்நிலையாக மாற பண்ணுவீராக. தாவீதுடைய வாழ்க்கையில் மரண பள்ளத்தாக்கு மத்தியிலே ஒரு சூழ்நிலையை மாற பண்ணின ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு சூழ்நிலையை மாற பண்ணி என்னுடைய திருச்செய் பிள்ளைகள் அடுத்த பண்டிகைக்கு முன்பதாக ஆண்டவரே ஆலயத்திற்கு வந்துமை ஆராதனை செய்து பாக்கியத்தை கொடுக்குமா செபிக்கிறோம். கிருபை தாருமப்பா, இரக்கம் தாரும். எங்கள் பிள்ளைகள் மீது ஆண்டவரே உடைய அன்பை பொழிந்தருளுவீராக. எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னிப்பீராக. தந்திருக்கிற நல்ல ஆலயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயம் என்னுடைய வாழ்க்கையின் நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த ஆலயத்தை நோக்கி யாரும் பார்க்கின்றார்களோ அவர்கள் பிரகாசிக்கப்படுகிறார்கள். இந்த ஆலயத்திலிருந்து கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். தந்த ஆலயத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மகிமை தங்கிய ஆலயத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தந்திருக்கிற நல்ல குருவானவருக்காக ஸ்தோத்திரப்பா. தந்திருக்கிற நல்ல குருவானுடைய குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. முதற்பிடைய ஊழியங்கள் உடைய ஜெபங்கள் என் திருச்சி மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்குமா செபிக்கிறோம். நல்ல சுகத்தோடு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சபைக்கு தந்திருக்கிற நல்ல சபை ஊழியர்களுக்காக அவருடைய குடும்பத்திற்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபைக்கு தந்திருக்கிற நல்ல கோவில் பணியாளருக்காக அதுக்காக குடும்பத்துக்காக செபிக்கிறோம். தந்திருக்கிற நல்ல பாடல் குழுவுக்காக ஸ்தோத்திரம். நல்ல கமிட்டி உறுப்பினருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். திருச்சபையின் அனைத்து விசுவாசிகளுக்காக நன்றி செலுத்துறப்பா. இந்த ஆலயத்தின் 111வது பிரதிஷ்டை பண்டிகை என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை தந்தரல வேணுமா செபிக்கிறோம். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில் என்று சொன்ன ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டு முழுவதும் கொடுத்து என் பிள்ளைகள் ஒரு காரியத்திலும் குறையில்லாமல் வாழ மகிமையின் தேவன் இந்த ஆலயத்திலிருந்து என் திருச்செய் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்குமா செபிக்கிறோம். கர்த்தாவே, தேசத்துக்காக செபிக்கிறோம். தேசத்துக்கு அனைத்து மாநிலங்களுக்காக செபிக்கிறோம். கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கிற எம் சகோதர சகோதரிக்காக செபிக்கிறோம். எல்லாரும் சுகம் பெற்று வாழ வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸால் அநேகர் மரித்திருக்கிறார்கள். ஆண்ட இந்த குடும்பத்துக்காக செபிக்கிறோம். கண்ணீரோடும் வேதனையோடும் தனிமையாக தவித்து நிற்கிற பெற்றோருக்காக, பிள்ளைகளுக்காக இந்த பண்டிகை நாட்களில் அவர்களுக்காக செபிக்கிறோம். ஆறுதல் படுத்துவீராக, நீ தேற்றுவீராக. ஆண்டவர் தாமே இந்த கொடிய வியாதி முழுவதும் நீங்க போக செபிக்கிறோம். ஆண்டவரே, என் இந்திய தேசம் முழுவதும் யோபின் குடும்பத்தை சுற்றிலும் வேலெடுத்து பாதுகாத்த ஆண்டவர், என் இந்திய தேசம் முழுவதும் நீ வேலெடுத்து பாதுகாத்துக்கொள்ள செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அழிவை விலக்கி காத்துக்கொள்வீராக. தேசம் முழுவதும் சுகத்தால் நிரப்பப்படட்டும். தேசம் முழுவதும் தேவனுடைய ரத்தத்தால் சூழப்படுமா செபிக்கிறோம். கர்த்தாவே, நான் கடந்து போகிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எங்களோடு தங்கி தாபரியும் அப்பா. எல்லா தீமைகளை காத்துக்கொண்டு நாங்கள் உமக்கண்டு உடைய வருகை கண்டு கர்த்தாவே சாட்சியாக உடைய வருகைக்காக ஆயத்தமாக என்னாலும் கிருபை தாரும். என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உடைய கரத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகளை அர்ப்பணிக்கிறோம். நாம் மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். சகல துதிக மகிமையெல்லாம் உமக்கு மாத்திரம் செலுத்துகின்றோம். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நாம் கூட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக.
கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 40வது பாடலை பாடுவோம். எல்லாருக்கும் மாவுன்னதர் கர்த்தாதி கர்த்தரே. கீதங்கள் 40வது பாடலை பாடுவோம். கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தெய்வ மனிதர் நீர் வாழ்க, 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 நீர் வாழ்க இயேசுவே. வண்ணமாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் தேவனே நீர் வாழ்க, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே நீர் வாழ்க, பரிசுத்த ஆவியானவரே நீர் வாழ்க, எங்கள் திரித்துவ தெய்வமே நீர் வாழ்க வாழ்க என்று சொல்லி நம்ம போற்றுகிறோம் சுவாமி. இதோ இந்த கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்தின் 111வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை நாளிலே இல்லங்களிலே அமர்ந்து உம்மை வாழ்த்தி உம்மை மகிமைப்படுத்தின ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்தள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய ஆலயத்தை நாங்கள் அதிகமாக நேசிக்க ஆலயத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை தலைமுறை தலைமுறையாக பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அன்பானவர்களே, சிறப்பாக இந்த பண்டிகை நாளிலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். சிறப்பாக கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலய திருச்சபையினுடைய விசுவாச குடும்பங்கள் அனைவருக்கும் ஊழியர்களாகிய நாங்கள் நம்முடைய ஆலயத்தின் 111வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையின் நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்கிறோம். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.